இதே சட்டப்பேரவையில் 1980ஆம் ஆண்டு தேர்தலையும் 2011 சட்டமன்ற தேர்தலையும் நீங்க வெற்றி பெற்று ஒரு சிறந்த சட்டமன்ற உறுப்பினராக நீங்க பணியாற்றி இருக்கிறீங்க. எனவே பேரவையுடைய மரபுகளும் விதிகளும் உங்களுக்கு புதுசு கிடையாது. நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட இப்பொழுது சேர்த்து 3 முறையும் ஆளுங்கட்சி உறுப்பினரா சட்டமன்றத்துக்குள்ள நீங்க வந்திருக்கிறீங்க. இந்த முறை எதிர்கட்சிகளையும் அரவணைச்சு செயல்படுகின்ற ஒரு பேரவை தலைவரா நீங்க பொறுப்பேற்றிருக்கிறீங்க. அந்த பொறுப்புல ரொம்ப சிறப்பா நடுநிலைமையோடு செயல்படுவீங்க அப்படிங்கிறதா எங்க அத்தனை பேருடைய எதிர்பார்ப்பு. அதே போல ஒரு எளிய பின்னணியிலிருந்து வந்த முதன்முறையாக சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரு மாண்புமிகு ரவிக்குமார் அவர்கள் பேரவையினுடைய துணைத் தலைவராக உங்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த அவையை வழிநடத்துவார் அப்படின்னு நாங்கள் அத்தனை பேரும் நம்புறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேற்று எங்களுடைய தலைவருடைய வீடுகளுக்கும் அனைத்து கட்சி தலைவருடைய வீடுகளுக்கும் சென்று வாழ்த்துக்கள்லாம் பெற்றுக்கிட்டு போனார். அந்த அரசியல் நாகரிகம் இந்த பேரவையிலும் தொடரணும் அப்படிங்கிறதா எங்களுடைய எண்ணம், எதிர்பார்ப்பு. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தாலும் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் இந்த சட்டப்பேரவையில் எதிரி கட்சியா இல்லாம ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக நிச்சயம் செயல்படும். எங்க தலைவர் அவர்கள் சொன்ன மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்குமே ஒரு ஆக்க சக்தி தான். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த பேரவைக்குன்னு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு. இன்னைக்கு இந்தியாவில் பண்பாட்டு ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் தமிழ்நாடு சிறப்பா முன்னேறி இருக்கு அப்படின்னா இந்த பேரவையில் நடந்த விவாதங்கள், எடுக்கப்பட்ட முடிவுகள், இயற்றப்பட்ட சட்டங்கள், நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் இதெல்லாம் தான் ஒரு காரணம். பிற மாநிலங்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக வழிகாட்டக்கூடிய வகையில் செயல்பட்டு இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்ச சட்டமன்ற பேரவை இந்த தமிழ்நாட்டு சட்டமன்ற பேரவை. அப்படிப்பட்ட இந்த பேரவையில் ஆரோக்கியமான ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு இடம் கொடுத்து ஜனநாயக மாண்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேரவைத் தலைவர் அவர்கள் என்றைக்கும் நடுநிலைமையோடு செயல்பட வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் விரும்புகின்றோம். நாம் எங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படின்னு எதிர் வரிசையில் உட்கார்ந்து இருந்தாலும் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சின்னு வரும்போது நாம் அனைவரும் ஒரே வரிசையில முன் வரிசையில் நின்று உழைக்கணும்னு நான் விரும்புகிறேன். அதைத்தான் தமிழ்நாட்டு மக்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, விரும்புறாங்க. திராவிட முன்னேற்ற கழகமும் அதைத்தான் விரும்புது. எங்களுடைய தலைவர் அவர்கள் கடந்த 5 ஆண்டுகள்ல அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை, இது எனது அரசு அல்ல நமது அரசு என்று எங்களுடைய தலைவர் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார். அதை நிரூபிச்சியும் காட்டியிருக்கிறார். சென்ற திராவிட மாடல் அரசுங்கிறது வாக்களிச்ச மக்களுக்கு மட்டும் இல்லாம வாக்களிக்காத மக்களுக்குமான அரசாகத்தான் செயல்பட்டு வந்தது. ஆகவே இந்த புதிய அரசும் அனைவருக்குமான அரசாக உங்களுக்கு வாக்களிக்காத மக்களுக்குமான அரசாக செயல்படும்னு நான் விரும்புறேன். இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் இங்க நினைவுபடுத்த விரும்புறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிற நானும் ஒரே காலேஜில் படிச்ச ஓல்டு ஸ்டூடெண்ட். ஒரே காலேஜில் நாம படிச்சிருந்தாலும் அரசாங்கத்தை நடத்துறதுல திமுக தான் சீனியர் பேட்ச். அது உங்களுக்கு தெரியும். 1967 ஆட்சிக்கு வந்தது திமுக தான். நாங்கள் தான் சீனியர்ஸ். அந்த அடிப்படையில் எங்களுடைய நாலேஜையும் எக்ஸ்பீரியன்ஸையும் நாங்கள் ஷேர் பண்ணிக்க ரெடியாக இருக்கோம். அதை ஏற்றுக்க நீங்களும் தயாராக இருங்க. ஏன்னா நமக்கு எப்பவுமே தமிழ்நாட்டு மாநிலத்துடைய நலன்தான் மிக மிக முக்கியம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்க போட்டியின்றி தேர்வாகியிருக்கீங்க. மாண்புமிகு முதலமைச்சரும் எதிர்கட்சி தலைவரான நானும் உங்களை அவை முன்னவரும் இந்த இருக்கையில் உட்கார வச்சிருக்கிறோம், அமர வச்சிருக்கிறோம்.
இன்னைக்கு உங்க கையை பிடிச்சி அழைச்சிட்டு வந்து உட்கார வச்சிருக்கிறோம். இனி எங்க 2 தரப்பையும் நீங்க தான் கையை பிடிச்சி அரவணைச்சு, கோவம் இல்லாம கோவப்படாம, நீங்க கோவப்பட மாட்டீங்கன்னு தெரியும். உங்களை கோவப்படுத்துற மாதிரி எந்த செயலையும் நாங்கள் செய்ய மாட்டோம்.